ரொம்பவே சூப்பரான நிலக்கடலை சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடை சட்டியில் நான் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ள காம்பு பகுதியில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு வெள்ளை கலரில், அதையும் எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதே வடை சட்டியில் நான் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 4 பல்லு வெள்ளை பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாவோ அல்லது பச்சை மிளகாவோ போட்டுக்கலாம். நான் 2 வரமிளகா போட்டிருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கு கூடவே நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ வறுத்து வச்சுக்கிற வேர்க்கடலை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு சொல புளி போட்டால் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன், புளி போடுறதுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. தக்காளி, தேங்காய் எதுவுமே தேவையே இல்லைங்க. இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள். தேங்காய் சட்னி விட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி. தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா வச்சு தாளித்து இதை சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இட்லி, தோசை, பணியாரத்துக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட இட்லி, நல்லா புசு புசுன்னு நல்லா இட்லி சுட்டு நல்லா மேலே ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.